பருத்தி பருத்தி என்ன ரகம் நடலாம் அப்படிங்கிறதுக்காக? எல்லா ரகமும் நடலாம். நீங்கள் வாங்கி நட்ட சீடு என்ன சீடு என்ன அப்படிங்கிறத சொன்னாவே அதை வாங்கி நடலாமான்னு கேட்குறோங்க. வேறு எங்கே நாங்கள் வாங்கினது நாங்கள் ஆந்திராவிலேருந்து வாங்கிட்டு வந்துக்கிடுறோம். சரிங்க. அங்கேருந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். சரிங்கய்யா. இப்போ நம்ம மாசிப்பட்டம் கூட நட்டி இருக்கோம். சரிங்கய்யா. நாங்கள் உங்களுக்கு மாசிப்பட்டம் நட்டினதை காமிக்கல. ஆமாங்க. மாசிப்பட்டமும் நட்டி இருக்கோம். சரிங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்ம சொன்னதை செஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் எந்த விதை வேணும் வச்சுக்கோங்க. மாசிப்பட்டம் எந்த விதை வேணாலும் எந்த விதை வேணும்னாலும் வச்சுக்கலாம். சரி. ஆனால் நட்டுறது கொஞ்சம் அகலமாக வைங்க. எத்தனை அடிங்கிறது? இப்போ நீங்கள் உங்களுக்கு தண்ணி தானுங்கய்யா. குறைஞ்சது ஒரு 3 அடி 3.5 அடி வச்சுக்கோங்க. செடிக்கு 2 அடி. சரிங்கய்யா. சரிங்க. செடிக்கு 2 அடி, லைனுக்கு 3 இல்லைன்னா 3.5. நாங்கள் 4 அடி வச்சுருக்கோம். சரிங்கய்யா. நாங்கள் பார்த்தும் பாராமல் பண்ணுவோம். விவசாயம் அந்த மாதிரி பண்ண முடியாது. சரிங்க. கொஞ்சமாக பண்ணாலும் கூடாமல் நிறைய மகசூல் வரணும்னா கொஞ்சம் செடிக்கு கூட கொஞ்சம் நட்டிக்கிடும். சரிங்க. 3.5 அடி இல்லை 3க்கு 2, 3.5க்கு 2. சரிங்கய்யா. சரிங்க. இப்போ நம்ம இயற்கையாக உரம் நம்மக்கிட்ட உரம் வாங்குறதுக்கு வெளியே வாங்குறதுக்கும் இது நல்லது. அது செலவு வித்தியாசம் எது வருங்களாங்கய்யா? செலவுங்கிற பார்க்குறப்போ பருத்திக்கெல்லாம் கம்மியாக தான் வரும். சரிங்கய்யா. பருத்தி மிளகாய் இதுக்கெல்லாம் செலவு கம்மியாக வரும் வெளியே பண்ணுறதை விட. சரிங்க. எண்ணெயை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. பருத்திக்கு நாங்கள் கொடுக்குறது காட்டன் ஆயில் தான் தர்றோம். எனக்கெல்லாம் ஒரே எண்ணெய் என்னன்னு சொன்னோம்னா நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான். அதனால் நீங்கள் எல்லோரும் தயவு செஞ்சு நீங்கள் என்ன இல்லை வேறு ஆளுகளுக்கும் சொல்லுங்கள். எப்பா இந்த கஷ்டம் இந்த உடம்பெல்லாம் புள்ளடிக்கு இந்த கஷ்டம் எவ்வளோ நாளைக்கப்பா இப்படி படுவீங்க? நீங்கள் போன மாதம் இப்படி இருந்தது, இந்த மாதம் இன்னொரு தடவை வர்றது கூட பறித்து முடிஞ்சு போகும். நமக்கு கூட சரியாக எத்தனை கிண்டால் வந்திருக்கும்னு தெரிஞ்சு போகும். இப்போ இருக்கிறத எடுத்து பார்த்தோம்னா 28 கிண்டால் கணக்கு வந்திருக்கு. நாங்கள் இங்கே பறித்து கூட அங்கே வச்சுருக்காங்க. எத்தனை சொலையிலேருந்து எடுத்திருக்கோம், எத்தனை கிராம் இருக்குதுன்ட்டு. உங்கள் பறித்து காய் எத்தனை கிராம் இருக்கும் சார் அவங்க சொல்கிறாங்க. 4 கிராமும் கூடனா 5 கிராமு, நம்ம இது 8 கிராம் இருக்குது. வெரைட்டி எந்த வெரைட்டி வேணும் வச்சுக்கோங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையில் என்ன சொன்னோம்னா நம்ம சொல்கிறத செய்யுங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக வரும். வரலைன்னு சொன்னோம்னா நாங்களே வர்றோம், நாங்களே வந்து பார்க்குறோம். ஒரு ஊரில் ஒருத்தனை சரி பண்ணோம்னா எல்லாரும் சரியாயிடுவான்ல. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னோம்னா தைரியமாக செய்யுங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கெல்லாம் ஆந்திராவில் சொல்லுவாங்க, ஒரே மருந்து 4000 ரூபாங்க. 4000 ரூபா 8 டேங்க் அம்மா, இல்லைன்னா 6 டேங்க் அம்மா, இல்லைன்னா 10 டேங்க் அம்மா. நாங்கள் 4 மருந்தும் சேர்ந்து 1900 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இது மாதிரி வேலை செய்யாதது. இதை நீங்கள் இன்றைக்கி அடிச்சிங்கன்னா நாளை காலையில் ரிசல்ட் தெரியும். நாங்கள் எல்லா கம்பெனிக்காரங்களோடையும் பேசுகிறோம். என்னென்னு, ஏப்பா நீங்கள் உங்கள் மருந்து அடித்தா எப்பப்பா எங்களுக்கு ரிசல்ட் தெரியுமானா ஒரு வாரம் ஆகும் சொல்கிறாங்க. வாரம் வரைக்கும் இவன் வேலை செய்யலைன்னு இன்னொரு மருந்து அடித்து போடுவான்.